Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம நிஃப்டியோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சார்ட்டா அண்ட் நியூஸ் பேஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி டார்கெட் லெவலை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அதுல மந்த்டே நமக்கான என்ட்ரி டார்கெட் என்னவா இருக்கணும், அட் த சேம் டைம் அதுல எந்த பேஸ்ல என்ட்ரி எடுக்கலாம், என்ன ஸ்ட்ரைக் லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரால் டீடைல்ஸை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் பார்ப்போம், ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அக்யூமுலேட் பண்ணியிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலா அதை கன்சிடர் பண்ற மாதிரி லெவல்ஸை பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல என்னென்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்ரேட் வார் அப்படின்னு எல்லாரும் வேர்ல்டு லெவல்ல சொல்ற அளவுக்கு ட்ரம்ப்புக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான ட்ரேட் வார் ஃபார்ம் ஆயிட்டு அது கண்டினியூவா டே பை டே பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஓவரால் வேர்ல்டு லெவல்லையும் இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப நம்ம மார்க்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் இந்தியன் மார்க்கெட் லாஸ்ட் 3 டேஸா எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவா ஒரு 60,000 crores மேல பாசிட்டிவா பை பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ல. ஸோ வேர்ல்டு லெவல்ல ஒரு பேனிக் மைண்ட் செட்டும் ப்ராப்ளமும் போயிட்டு இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது, மார்க்கெட் லெவல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டு ஜென்ரலாகவே மார்க்கெட் டவுன்ல போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கூட இந்த டைம்ல அப்சைட் போயிட்டு இருக்கு. அது மேலே போயிட்டு அதுக்கான 1/1 டார்கெட்டா அக்ரெசிவ் மூவ்ல போற மாதிரியான சார்ட் ஃபார்மிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ரீசன், ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரீசன் படி ஒவ்வொரு நியூஸையும் அது சம்பந்தமான டீட்டெயில்ஸையுமே நம்ம 1/1 பார்த்து ட்ரேட் பண்றதுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சினாரியோ. ஆனால் நம்ம சார்ட்ல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, சார்ட்ல நமக்கான என்ட்ரிஸும் அதுக்கான டீட்டெயில்ஸும் அதில் கன்ஃபர்மேஷன் இல்லை, இந்த விஷயத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஓவரால் வியூவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய லெவல்ஸும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு மார்க் பண்ணியிருக்கிற லெவல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மார்க் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கரண்ட்ல 23,800, 24,200 அண்ட் 24,500, 25,000. ஸோ ஒரு 3 ரெசிஸ்டன்ட் மேலேயும் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 23,300 அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா 22,800. ஸோ இந்த 2 சப்போர்ட் ஸ்ட்ராங்காகவும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ட் சின்ன சின்ன லெவல்ல. ஸோ இதுல எந்தெந்த ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது 23,800 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படிங்கிறது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ரீசன், இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகிருக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாம இது ஒரு லோ டு ஹைக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த ரீசன்னால ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா 24,200 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கு அடுத்து 24,500 அப்படின்னு இன்னும் 2 ரெசிஸ்டன்ட் 1/1 நியரஸ்டா இருக்கு அப்படின்றதுனால ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் எல்லாம் ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அதிகபட்சம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 24,500 அந்த லெவலுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபெப்போட ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஃபெப்போட 61% டார்கெட் அப்படிங்கணும் 24,500 லெவலுக்கு. அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் ஹையோட ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரியான லெவலும் இங்க இருக்கு. ஸோ அந்த 2 ஸ்ட்ராங் ரீசனால இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒன்று, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 23,800 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலே அடுத்து 24,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல போகணும்னா ஒரு சின்னதா புல் பேக் கொடுத்து அகைன் பிரேக் அவுட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்க காட்டுறேன். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு, ஒரு ஹை ஃபார்ம் பண்ணி மறுபடியும் ஒரு சின்னதாக புல் பேக் கொடுத்து அகைன் பிரேக் அவுட் ஆகி ஹை போயிருக்குல அந்த மாதிரி. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த 4,500 பிரேக் அவுட் ஆகணும்னா இந்த லெவலை டச் பண்ணி ஒரு புல் பேக் வந்து இங்கெல்லாம் மார்க்கெட் அக்யூமுலேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆனால் மட்டும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 சினாரியோ ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த லெவல் அப்படின்றதுக்கு ரீசன். ஸோ இது இல்லாம இன்ட்ராடேல நமக்கான என்ட்ரி டார்கெட், ஏன்னா வைடா நம்ம டேல பார்க்கும்போது வைடா நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்ட்ராடேல பார்க்கும்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்க ஃப்ரீயா இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு பெரிய விஷயம் நமக்கு இன்னும் பெண்டிங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அது என்ன அப்படின்னா
ஒரு கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே கேப் ஓப்பன் ஆனால் அந்த கேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருக்கும். ஃபில் ஆயிடுச்சுன்னா தான் மார்க்கெட் டைரக்ஷனில் போகும், இல்லைன்னா எப்போ வேணாலும் அந்த கேப் ஃபில்லிங்க்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கேப் ஃபில்லிங் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த லெவல், அதாவது 22,800, அது நமக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த லெவல். ஸோ இந்த லெவல் ரியாக்ட் ஆகுது அப்படின்றப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா மார்க்கெட் டைரக்ஷன், அதாவது நம்ம சொல்ல வந்தோம் இப்போ இங்கிருந்தே ரிவர்சல் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,300 டவுன்ல, அது பிரேக் அவுட் ஆனால் 22,800, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் லெவல் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கிருந்து ரிவர்சல் ஆகும்போது. ஆனால் ரிவர்சல் ஆகலை, மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் மேலேங்கிறது நான் இங்கிருந்து பார்க்கும்போது ரெண்டு ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகும் நம்ம பார்க்குறோம். அதில் 24,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஸோ இங்கிருந்து மேலே இந்த லெவல், கீழே ரெண்டு லெவல், இதில் இடையில மார்க்கெட் கேப் டவுன் ஆர் கேப் அப் ஓப்பன் ஆனால் சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்தா பை பண்ணுங்க, அப்படி இல்லை பிரேக் அவுட் ஆகுதுன்னா அங்கிருந்து செல்லே பண்ணிடுங்க. த சேம் டைம் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும்போது சப்போர்ட்ல பை பண்ணுங்க, ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணணும். இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இடத்துல, இங்க ஓப்பன் ஆகி டைரக்டா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சு பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்து 1 by 1 நம்ம டார்கெட் 24,500 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது, அப்படி பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா ரிவர்சல் ஆகுது அப்படின்னா என்ன சொன்ன மாதிரி லோவர் பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு 1 by 1 கீழே 23,300 and 22,800 ரெண்டு டார்கெட் வரைக்கும் டவுன் சைடில் பிளான் பண்ணி கீழே வரலாம். ஸோ இந்த ரெண்டு லெவல்லையும் நம்ம பிளான் பண்ணுறது ரெசிஸ்டன்ட் கன்ஃபர்மேஷனில் புட் ஆப்ஷனும் சப்போர்ட் கன்ஃபர்மேஷன்லும் கால் ஆப்ஷனும் எடுக்கலாம். இப்போ நம்ம 50 minutes சார்ட்டில் பார்த்தோம்னாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எந்த டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தாலும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல பையிங்க, அதுக்கு பொருத்தமான கன்ஃபர்மேஷன் பிளான் பண்ணுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அனலைஸ் பண்ணி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ டீடைல் தேவைப்படக்கூடிய நம்பர்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டியோட என்ட்ரி டார்கெட் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம். த சேம் டைம் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே டீப் இந்த மணி ஆல் இந்த மணி அப்படின்ற டைப்ல தான் எடுப்பேன். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் கரண்ட்ல இருக்குதுன்னா அது வந்து 200 பாயிண்ட்ஸ் டீப் இந்த மணியில் எடுக்கணும். புட் ஆப்ஷனுக்கு கால் ஆப்ஷனுக்கும் எப்படியா இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஸோ ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டீட்டெயில்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.